ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து லெக்சர் 10 இதில். ஸோ இதில் வந்து ஆங்குலர் எஸ்ஹெச்எம், அதாவது என்னென்னலாம் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பெண்டுலம், ஃபிசிக்கல் பெண்டுலம், அதாவது காம்பவுண்ட் பெண்டுலம், டார்ஷனல் பெண்டுலம்னுவாங்க. ஸோ இது மூணுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ முக்கியமாக வந்து சிம்பிள் பெண்டுலம் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படிலாம் அதோட டைம் பீரியட் வேரி ஆகும். நார்மல் சிம்பிள் பெண்டுலம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் எப்படி டைம் பீரியட் வேரி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் டார்ஷனல் பெண்டுலமோட டைம் பீரியட் கூட வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹவு டு அப்ளை ஃபிசிக்கல் அண்ட் டார்ஷனல் பெண்டுலமோட சம் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வில் கிவ் யூ. ஓகே, ஸோ இப்போ வந்து சிம்பிள் பெண்டுலம். ஸோ இதில் என்னென்னா, இது வந்து நம்மளோட சப்போர்ட். ஓகே, இந்த சப்போர்ட்டில் ஸ்ட்ரிங்கோட ஐ ஹவ் கனெக்டட் அட் அ பாப். ஸோ இப்போ இந்த பாப் வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும்? நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாபை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், டீட்டா நாட் டிஸ்டன்ஸ் தள்ளிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு விட்டேன்னா என்ன ஆகும்? இட் வில் டூ அண்ட் ஃப்ரோ, இட் வில் ஆசிலேட். கரெக்டாக? ஆசிலேட் ஆகும்போது இந்த இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ நம்மளோட ப்ரொசீஜர் படி என்னது? ரெண்டு ப்ரொசீஜர் நம்மளுக்கு. ஒன்று வந்து ரீஸ்டோரிங் டார்க் மெத்தடு, இன்னொன்று வந்து எனர்ஜி மெத்தட். ஸோ ரீஸ்டோரிங் டார்க் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறம் எனர்ஜி மெத்தட் பார்க்கலாம். ஸோ ரீஸ்டோரிங் டார்க் மெத்தடில் என்ன நம்மளுக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் த மீன் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். இங்கே மீன் பொசிஷன் வந்து பாயிண்ட் ஓ தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணணும்? டிஸ்டர்ப் பண்ணி விடுறேன். டிஸ்டர்ப் பண்ணோன்னே டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை நான் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அ மீன் பொசிஷன் ஓ. அப்படி நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணால் இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த பாப் மேலே. ஒன்று டென்ஷன், இன்னொன்று எம்ஜி. கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது நான் காம்பனன்ஸை ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணேன்னா எனக்கு வந்து டேஞ்சென்ஷியல் காம்பனண்ட் என்ன வரும் அப்படின்னா, த எஃப்டி இஸ் த ஃபோர்ஸ் காம்பனண்ட் டுவர்ட்ஸ் த பாயிண்ட் ஓ. அதாவது மீன் பொசிஷனை பார்த்து இந்த காம்பனண்ட் ஃபோர்ஸ் காம்பனண்ட் தான் இருக்கும். அது என்னவாக இருக்கும் அப்படின்னா எம்ஜி சைன் டீட்டாவாக இருக்கும். அதே நேரத்தில் டென்ஷன் காம்பனண்ட் வந்து இதில் எஃப்டியோட சேரலை. ஏன்னா எஃப்டியும் இந்த டேஞ்சென்ஷியலும் இட் இஸ் வாட் நம்மளுக்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கனால அதோட காம்பனண்ட் இங்கே வரல. ஓகே, ஸோ இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ், டேஷ் லைன்ஸ் என்னென்னா நம்மளோட பாத். ஓகே, இந்த பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ இங்கே என்ன டீட்டா இருக்குமோ அதுதான் இந்த டீட்டாவும். ரைட்டா? ஸோ அதாவது நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் லைன் கொடுத்து திஸ் ஹவ் மேட் அட் டீட்டா. அந்த டீட்டா தான் இந்த டீட்டா. ஓகே, ஸோ ரீஸ்டோரிங் டார்க் மெத்தடில் எஃப்டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா. இது அடுத்து என்ன ரீப்ளேஸ் பண்ண? எம் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், விச் இஸ் திஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் தான் எதுக்கு டுவர்ட்ஸ் பார்த்துருக்கு? மீன் பொசிஷன் பார்த்துருக்கு. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி சைன் டீட்டா. டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ எல் ஆல்ஃபா அப்படின்னு வருது. எல் இஸ் த லென்த், ஓகே, ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் த பெண்டுலம்பா, திஸ் த ஆங்கிள் எல், அண்ட் ஆல்ஃபா இஸ் வாட்? ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ இதில் எல்லை கீழே கொண்டு வாங்க. இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் முக்கியமாக அப்படின்னா, இங்கே டீட்டா வந்து வெரி ஸ்மால். டீட்டா வந்து 45 டிகிரி 50 டிகிரி கூட பெரிய ஆங்கிள் தான். அதோட கம்மி ஆங்கிள் வி ஆர் அசியூமிங். ஃபார் ஸ்மால் ஆங்கிள் sin theta will be equal to theta approximately. So minus g theta alpha is equal to minus g by l theta. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஹெச்எம்மோட கம்பேர் பண்ணால், ஆங்குலர் எஸ்ஹெச்எம்மோட ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா. ஸோ ஒமேகா ஸ்கொயர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வருது? ஜி பை எல், விச் இஸ் நத்திங் பட் டி ஈக்குவல் டு 2 pi root l by g. ஓகே, ஸோ திஸ் ஃபார்முலா இஸ் வேலிட் ஃபார் வாட்? ஸ்மால் ஆங்கிள்ஸ், ரைட்? ஸோ இதில் முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா, த டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பெண்டுலம். ஸோ இது வந்து மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன மாஸ்னாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இட் இஸ் டைம் பீரியட் இஸ் மாஸ் டிபெண்ட். பட் அகெயின் த பாயிண்ட் இஸ் திஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் ஸ்மால் ஆங்கிள். ஃபார் லார்ஜ் ஆங்கிள் மேபி டைம் பீரியட் வில் பி டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஸ்மால் ஆங்கிள்ஸ்க்கு மட்டும்தான். சரி, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனர்ஜி மெத்தட் யூஸ் பண்ணி ஹவு டு டிரைவ் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் வரல, வெறும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் which is the natural force, it is not external. ஸோ இப்போ என்னென்னா வந்து E is equal to energy is constant, so which is equal to potential plus kinetic
பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது ஹாஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஜிஹெச் கரெக்டாக. இது வந்து ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி, இது வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச் நான் எழுதுகிறேன் அப்படின்னா வாட் ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப், இந்த ஹெச்ன்றது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே இருந்ததுன்னா ஹெச் இஸ் த ஹைட் எம், ஹெச் இஸ் த மாஸ் எம், ஹைட் அபவ் மீன் பொசிஷன். மீன் பொசிஷன்றது என்னது பாயிண்ட் ஓ. பாயிண்ட் ஓக்கு கொஞ்சம் மேலே பாயிண்ட் ஓவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே பெண்டுலம் இருக்குது மீன் பொசிஷனுக்கு மேலே. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஹெச் கரெக்டாக. ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா we will take minus h. ஸோ mg h, இங்கே h வந்து பாசிட்டிவ் ரைட்டா. ஸோ ஐ எம் டேக்கிங் த ரெஃபரன்ஸ் லைன் அஸ் மீன் பொசிஷன் இருந்து. ஸோ h இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். h எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த பெண்டுலம், திஸ் லென்த். அப்போது இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், இந்த லென்த்தும் சேம் தானப்பா. இதுதான் பெண்டுலம், இந்த இருக்க பெண்டுலம் தான் இங்கே வருது. ஸோ சேம் லென்த்து. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து h கண்டுபிடிக்கணும். லைக் ஐ நீட் டு கெட் திஸ் எக்ஸ்பிரஷன் L 1 minus cos θ வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் தட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. cos θ என்ன வரும், L minus h divided by L ரைட்டாக. இங்கே cos θ எடுங்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு. ஸோ யூ வில் கெட் திஸ் ரிலேஷன். இங்கேருந்து ஹெச்சை வந்து கொண்டு வாங்க. ஓகே ரைட்டா. ஸோ இந்த எல் பை ஹெச்ன்றது என்னது, இந்த லென்த், இந்த லென்த் ரைட். சரி ஓகே, நம்ம ஹெச் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், ஐ வந்து வேணும். ஐ வந்து என்னது, அபவுட் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்னது, பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்னா நம்மளுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அது வழியாக போகக்கூடியதான் நம்மளோட ஆக்சிஸ் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் வழியாக. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எம்எல் ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக தானேப்பா. திஸ் இஸ் அ பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எல் ஸ்கொயர் வில் பி த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆக்சிஸ். ஸோ எனர்ஜி இந்த எக்ஸ்பிரஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் ஈக்குவேட் டு 0. ஸோ அதுக்கப்புறம் வாட் ஐ வில் கெட், திஸ் எக்ஸ்பிரஷன் வரும். இதில் dθ by dt, dω by dt இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். sin θ again if we take it to be very small, θ will be என்ன வரும், it will be θ, sin θ will be θ. So in the term it goes to what, alpha is equal to minus g by L θ ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷனோட கம்பேர் பண்ணால் ஃபைனலி வாட் வி வில் ஹேவ், ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு என்னது, alpha is equal to minus omega square theta. ஸோ ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் t வந்து உங்களுக்கு என்ன வரும், 2 pi which is nothing but theta by alpha modulus. ஓகே, ஸோ அதான் நீங்கள் ஒமேகா கண்டுபிடிங்க, அப்புறம் t கண்டுபிடிச்சிடலாம், வெரி ஈஸி. ஸோ இங்கேயும் அகெயின் என்ன நம்ம நோட் பண்ணணும்னா 2 pi root of L by G is again applicable only for small angle. ஓகே, ஏன்னா again we have used the condition here, approximation condition. சரி, இப்போது அடுத்து என்னென்னா சிம்பிள் பெண்டுலம் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஸோ இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இருக்குது. இந்த சிம்பிள் பெண்டுலம்ன்றது இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான சிம்பிள் பெண்டுலம். ஓகே, இதில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது we will get the special situations. ஸோ என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். சம்டைம்ஸ் the simple pendulum is called as seconds pendulum அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து என்ன இருக்கும், 2 seconds இருக்கும். நம்ம வால் கிளாக்லலாம் சம்டைம் வந்து ஓல்டன் டேஸில் உள்ள வால் கிளாக்கில் வந்து அந்த பெண்டுலம் வந்து உள்ளே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செகண்ட்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு சைடு போகும், அப்படியே இட் வில் ஆசிலேட். ஓகே, அப்போ அங்கே டைம் பீரியட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 seconds இருக்கும். ஸோ இஃப் டைம் பீரியட் இஸ் 2 seconds இன் சிம்பிள் பெண்டுலம், இட் இஸ் கால்ட் அஸ் வாட், செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த பெண்டுலமோட லென்த் எவ்வளோ வச்சுருப்பாங்களாம், இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா L இஸ் ஈக்குவல் டு 0.994 மீட்டர். ஓகே, ஸோ 0.994 மீட்டர் நான் வச்சேன்னா எனக்கு என்ன ஆகும், டைம் பீரியட் வில் பி 2 seconds-ஆக இருக்கும். நான் இந்த லென்த் வச்சேன் அப்படின்னா எனக்கு டைம் பீரியட் என்னவாக இருக்கும், 2 seconds-ஆக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இது லென்த் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 மீட்டர் நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. டைம் பீரியட் 2 seconds.
approximately equal to 2 seconds. பட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ லென்த் வைக்கணும், அக்யூரேட்டாக வச்சா 0.994 வச்சா கரெக்டாக நம்மளுக்கு வரும். இப்போ இது ஆசிலேட் ஆகும்போது நம்ம என்ன கூப்பிட்றோம், இதை செகண்ட்ஸ் pendulum because its time period is 2 seconds. இப்போ sometime when the length of the pendulum is comparable to the radius r of the earth, radius of earth என்ன எவ்வளோ நம்மளுக்கு, approximately 6400 kilometer. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட earth. ஓகே, this part is our earth. earthக்கு கம்பேரபிளாக இருந்ததுன்னா அந்த லென்த்து பெருசாக இருக்கும் பெண்டுலமு. ஸோ ரொம்ப பெரிய பெண்டுலம் கம்பேர் டு த earth's ரேடியஸ் வச்சோன்னா நம்மளோட டைம் பீரியட் என்ன ஆகுமா, 2π√1/g into 1/l plus 1/rன்னு வருமா. ஓகேவா? ஸோ இது வந்து again we are not going into the derivation part. இது மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கிறத we need to remember. direct results. இப்போ ஸ்பெஷல் கேஸ் பாருங்கள். இப்போ லென்த் வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் தேன் ரேடியஸாக இருந்தால் என்ன ஆகும், இந்த 1/r டேர்ம் வந்து இந்த 1/r டேர்மில், அதாவது when 1/r is very very less than, இந்த 1/r டேர்மை நம்ம எலிமினேட் பண்ணலாம், கரெக்டாக இல்லையா? when the length of the pendulum is very very smaller than the radius, யூஷுவல் கேஸ் அதுதானே. நம்ம நார்மலாக 1 மீட்டரு அது மாதிரி தான் எடுப்போம் பெண்டுலமோட லென்த்து, லேபில் கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தப்போ. ஸோ we will have a some length, பட் ரேடியஸ் ஆஃப் earth அளவுக்கு ஜென்ரலாக ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஜென்ரல் கேஸில் இந்த ஃபார்முலாவில் இருந்தால் ஐம் கோயிங் டு டிரைவ் ஸ்பெஷல் கேஸ். அதாவது when length of pendulum is very very smaller than r, அப்போ நம்ம என்ன வரும், கிராஸ் இது நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதுலேருந்து என்ன சொல்லலாம், 1/r is very very less than 1/l. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், 1/r ஐ can be ignored. அப்போ என்ன ஆகும், 1/r நான் இக்னோர் பண்ணேன்னா 1/g/lன்னு வரும். எல்லை மேலே கொண்டு போனீங்கன்னா l/gன்னு வரும், which is nothing but our usual time period. கரெக்டாக இல்லையா? இதே பெண்டுலம் லென்த் வந்து இன்ஃபனைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்கே எல் வந்து நான் இன்ஃபனைட்டுன்னு போடுறேன், அப்போ என்ன ஆகும், 1/l will be 0. அந்த in that case டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும், t equal to 2π√r/g இருக்கும். இதில் நீங்கள் எல்லா r, g இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வருமா, டைம் பீரியட் 84.6 மீட்டராக வரும். அதாவது ரேடியஸ் ஆஃப் அர்த்தோட ரொம்ப ரொம்ப அதிகம், இன்ஃபனைட் லென்த் நான் பெண்டுலம் வச்சுருந்தேன்னா அதுக்கு கூட அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம், டைம் பீரியட் 84.6 மினிட்ஸ் தான் இருக்க முடியும் ஒரு பெண்டுலம்க்கு. ரொம்ப இன்ஃபனைட் லென்த்து, அர்த்தோட ரேடியஸோட பெருசு, ரொம்ப இன்ஃபினைட் அப்படின்னா. ஓகே ரைட். ஸோ இப்போ டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இன் ஆக்சலரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதாவது இப்போ நான் பெண்டுலமை ரெஸ்ட்டில் வைக்கிறோம், earthல வச்சு இது பண்ணும்போது t is equal to 2π√l/g ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா வந்துச்சு. அதில் ஸ்பெஷல் கேஸ்லாம் இப்போ பார்த்தோம். இப்போ இதே பெண்டுலமாக ஒரு ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கல் இருக்குது, இந்த வெஹிக்கல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் என்னது நம்மளுக்கு டைம் பீரியட் எப்படிலாம் மாறுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் இன் ஆக்சலரேட்டிங் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரேம்னா என்ன அர்த்தம், பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், நம்ம எந்த இடத்த மாட்டியிருப்போம்ல, பெண்டுலமும் ஒரு இடத்துல மாட்டியிருப்போம்ல, அதை வந்து வேகமாக ஆக்சலரேட் பண்ணுறது. அப்போ பெண்டுலமும் சேர்ந்து தான் வரும், கரஸ்பாண்டிங்லி டைம் பீரியட் வேரி ஆக போகுது. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் என்னோடய டைம் பெண்டுலம். இதுதான் என்னது, திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இந்த இடத்துல தான் மாட்டியிருக்கும். இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ண போகிறேன், லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறேன், ஆக்சலரேட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது என்ன ஆக போதான், டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π√l/g+a வருமா. இயர் g is positive value again. okay, g is a positive value, ரைட்டா? இதோட டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், some pseudo force they will try to add here. ஓகேவா? ஸோ t is equal to 2π√l/g+a. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சலரேஷன், நெட் ஆக்சலரேஷன் மேலே பார்த்துருக்கு. இதை நம்ம ரெண்டு விதமாக இது வந்து இது உங்களுக்கு புரியுதுல, ஒரு பெண்டுலமை மேலே பார்த்து நான் ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போனால் எனக்கு என்ன ஆகுமா, டைம் பீரியட் வில் பி 2π√g+aன்னு வரும். புரியுதா? ரைட்டா? ஸோ
இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சலரேட்டிங் அப். அதாவது வெலாசிட்டியும் ஆக்சலரேஷன் ரெண்டுமே மேலே பார்த்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போர்ட் டைரக்ஷனில். அதுதான் ஆக்சலரேட்டிங் அப். நல்லா கவனிங்க, இங்கே ரெண்டுமே ஆக்சலரேஷன் மேலே பார்த்து தான். ஆனால் வெலாசிட்டி கீழே பார்த்தும் இருக்கலாம், இனிஷியல் வெலாசிட்டி இல்லை ரெஸ்ட்டில் கூட இருக்கலாம். அதாவது ரெஸ்ட்டில் இருந்து நான் மேலே ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போகிறதாகவும் இருக்கலாம் ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் என்னவாக இருக்கலாம்? ஆக்சலரேட்டிங் அப்பு. அதாவது வெலாசிட்டி இனிஷியலாக இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் மேலே பார்த்து இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சலரேட்டிங் அப்புன்னு அதை கூப்பிடுவோம். அதே ஆக்சலரேஷன் மேலே பார்த்து இருந்து வெலாசிட்டி கீழே பார்த்து இருந்துச்சு அப்படின்னா டீசிலரேட்டிங் டவுனுன்னு சொல்லுவோம். ஏன்னா கீழே பார்த்து போயிட்டு இருந்தது வெலாசிட்டி, ஆனால் நான் ஆக்சலரேஷன் மேலே பார்த்து கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? ரிட்டார்டேஷன் will occur. வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ரிட்டார்டேஷன், வெலாசிட்டிக்கு சேம் டைரக்ஷன்லேருந்து அது ஆக்சலரேஷன் அப்படின்றது தான் கரெக்டான வேர்ட். ஓகே, ஸோ ஃபார்முலா இஸ் L/G+A. இப்போது ஆக்சலரேட்டிங் டவுன். இப்போது கீழே பார்த்து என்னோடய பெண்டுலமை சஸ்பென்ஷன்லேருந்து கீழே கொண்டு போகிறேன். ஓகே, அப்போது ரெண்டு கேஸ், லாஸ்ட் கேஸ் மாதிரி இந்த தடவை என்ன வருது? G-L வருது. ஆனால் கூட இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, வெலாசிட்டி மேலே பார்த்து போகுது இனிஷியலாக. நான் என்ன பண்ணுறேன்? சடனாக பெண்டுலமை இப்போ இந்த மொத்த பெண்டுலம் வெலாசிட்டி V மேலே பார்த்து போயிட்டுருக்குவா. நான் என்ன பண்ணுறேன்? ஆக்சலரேஷன் கீழே பார்த்து வச்சுருக்கேன். அந்த டைமில் நீங்கள் டைம் பீரியட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்? L/G-A இருக்கும். அதே வெலாசிட்டி கீழே பார்த்து போயிட்டுருக்கு பெண்டுலம் இனிஷியலாக. நானும் ஆக்சலரேஷனை கீழே பார்த்து கொண்டு போகிறேன். அதை நான் என்னென்னு கூப்பிடலாம்? ஆக்சலரேட்டிங் டவுன். ஏன்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் சேம் டைம் இருந்தால் நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்ல, ஆக்சலரேட்டிங் டவுனுன்னு கூப்பிடலாம். அந்த சுச்சுவேஷனில் √L/G-A will come. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் ஒரு வெஹிக்கிள்குள்ளே ஒரு வண்டிக்குள்ளே வச்சு பெண்டுலமை கொண்டு போகிறாங்க. ஸோ எவ்வளோ ஆக்சலரேஷனில் கொண்டு போகிறாங்களாம்? A வெக்டர். ஸோ பெண்டுலம் இஸ் ஆக்சலரேட்டிங் ஹாரிசான்டலி. ஓகே, ஸோ திஸ் த பெண்டுலம். ஸோ இந்த கேஸில் டைம் பீரியட் என்ன பண்ணணுமா? நம்ம √L/G² + A² we need to substitute. அதுக்கப்புறம் பெண்டுலம் ஆக்சலரேட்டிங் டவுன் அண்ட் இன்க்ளைன்டு பிளேன். இப்போது இந்த பெண்டுலம் இதெல்லாம் டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தே வில் ஆட் அ சூடோ ஃபோர்ஸ், நத்திங் டிஃப்ரெண்ட் இயர். எஃபெக்டிவ் ஜின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் மாற்றுவாங்க. ஓகே, நான் அகெயின் டெரிவேஷனுக்குள்ளே போல் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இந்த பெண்டுலம் ஆக்சலரேட்டிங் டவுன் ஆன் அன் இன்க்ளைன்ட் பிளேன். இப்போ இந்த மொத்த வெஹிக்கிளுமே என்ன ஆகுது? G-sin⁡θ ஆக்சலேஷனில் கீழே வருது. பட் பெண்டுலம் மேலே நம்ம எஃபெக்டிவ் G கால்குலேட் பண்ணணும். கிராவிட்டி வில் ஆக்ட். கரெக்டாக? இதுதான் பெண்டுலம். ஸோ இங்கே என்ன பண்ணணுமா? G-cos⁡θ போடணும் அப்படின்றான். அதுதான் நீங்கள் அப்சர்வேஷன். ஸோ இங்கே எஃபெக்டிவ் G இங்கே G-cos⁡θ. ஜென்ரலாக G என்னது? எஃபெக்டிவ் G. நார்மல் சுச்சுவேஷனில் பெண்டுலம் இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் G ஸ்மால் G தான். கிராவிட்டி தான் போடுவீங்க, L/G தான் போடுவோம். ஆனால் இது மாதிரி ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே தீட்டா இந்த டீட்டா மறந்துடக்கூடாது. நம்ம இந்த இன்க்ளைன்டு பிளேனோட டீட்டா, இன்க்ளைன்டு பிளேன் ஆங்கிள் டீட்டா. ஓகேவா? ஸோ அந்த டைமில் G-cos⁡θ we need to substitute. இப்போ இதே சிம்பிள் பெண்டுலம் நான் என்ன பண்ண போகிறோம்? ஒரு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆசிலேட் பண்ண வைக்க போகிறோம். இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இஃப் we immerse a simple pendulum in a liquid, the bob of the pendulum will experience buoyancy force in the upward direction in addition to other forces like mg and tension. ஸோ பெண்டுலம் இன் ஜென்ரல் எப்படி இருக்கும்? பெண்டுலம் மேலே என்னெல்லாம் ஆக்ட் ஆகும்? நம்மளுக்கு டென்ஷன் ஆக்ட் ஆகும் ஸ்ட்ரிங்கில். அதுக்கப்புறம் mg will act, வெயிட் கூட. இந்த லிக்விடுக்குள்ளே இருக்கும்போது லிக்விடோட டென்சிட்டி எவ்வளோ? இங்கே லிக்விடோட டென்சிட்டி இஸ் ரோ, பாபோட டென்சிட்டி சிக்மா. ஸோ பின்றது பயான்சி ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட். இப்போ நான் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் பீரியட் T' போட்டிருக்கேங்க. தட் இஸ் அவர் டைம் பீரியட் 2π√L/G எஃபெக்டிவ் G கண்டுபிடிக்கணும். இங்கே எஃபெக்டிவ் G எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றதை பார்க்கலாம். அதாவது ஜென்ரலாக யூஷுவல் G என்னது? வேக்யூமில் ஸ்பேஸில் இருக்கும்போது G. ஆனால் எஃபெக்டிவ் Gன்றது இந்த தண்ணிக்குள்ளே பெண்டுலம் கொண்டு வந்தனால ஏற்படக்கூடிய எஃபெக்டிவான கான்ட்ரிபியூஷன், அதனால் அது எஃபெக்டிவ் G. ஸோ பயான்சி ஃபோர்ஸ் B is equal to V. Vன்றது வால்யூம் ஆஃப் த bob, volume of the bob into density of the liquid into G. இதுதான் buoyancy force.
volume of the liquid, volume of the bob, V is the volume of the bob, rho is the density of the liquid, and G is the acceleration due to gravity. So sigmaன்றது இங்க என்ன அப்படின்னா mass by volume, mass of the bob divided by mass of volume of the bob, ரைட்டா? ஸோ இங்கே எஃபெக்டிவ் G பார்க்கும்போது vertical directionல பார்த்தீங்கன்னா mg minus b, ஏன்னா mg is dominating, mg is great downward பார்த்துருக்கு, I am taking it as positive, mg minus b equal to mass into acceleration, which is G effective. ஸோ இங்கே நான் அது பண்ணி பார்த்தா G effective is equal to நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸோ G minus mm cancel ஆகிடும். ஸோ again see mm will won't cancel, நீங்கள் m வந்து கீழே கொண்டு வாங்க, என்ன ஆகும்? G minus b by m ன்னு வரும். ஓகே, இதுதான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? G dash இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் T dash is equal to T dash ன்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி யூ கேன் சேஞ்ச் இட் டு T இட் செல்ஃப். இது டைம் பீரியடு, இது வந்து டென்ஷன் மறந்துட வேண்டாம். இது வந்து நம்மளோட டென்ஷன், கரெக்டா? ரைட். இப்போ பெண்டுலம் வந்து திஸ் இஸ் த எஃபெக்டிவ் G, எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் G. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்கல் பெண்டுலம், விச் இஸ் அ காம்பவுண்ட் பெண்டுலம். இப்போ நான் ஏதோ ஒரு ரிஜிட் பாடின்றது குயிக்காக நான் டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு பாடி வச்சுக்கோங்க. இதில் ஒரு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். நான் வந்து 2 பார்ட்டிகல் எடுத்துக்கிறேன், ஏபின்ட்டு, இது சிடி. இப்போ நான் வெளியிலேருந்து ஒரு நார்மல் பாடிக்கும் ரிஜிட் பாடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறேன், F1 F2ன்ட்டு. சம் ரீசனபிள் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் கிடையாது, சம் ஃபோர்ஸ் ஐ எம் கிவிங். ஓகே, நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கும்? நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறக்கூடாது. நான் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எனி பார்ட்டிகல்ஸ் நடுவில், எந்த 2 பார்ட்டிகல் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் மாறக்கூடாது. அதுதான் என்னது முக்கியமாக ரிஜிட் பாடியோட கண்டிஷன். ஸோ இஃப் ஐ கிவ் அ ஃபோர்ஸ், இட் ஷேப் ஷுட் நாட் சேஞ்ச். அதாவது பார்ட்டிகல்ஸ் நடுவில், உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மாறக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அது மாதிரி ஒரு ரிஜிட் பாடி ஐ எம் கோயிங் டு டேக், எனி ரிஜிட் பாடி ஐ எம் கோயிங் டு டேக் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ ஃபிக்ஸட் சப்போர்ட். இந்த பாயிண்ட் ஓ இருக்கு பாருங்கள், ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து இங்கே என்ன அப்படின்னா பாயிண்ட் ஓ, திஸ் இஸ் த பாயிண்ட் ஓ. இதான் நம்மளோட, இங்கே தான் நான் அந்த ரிஜிட் பாடியை மாட்டியிருக்கேன். கான்ஸ்டியூட்ஸ் அ ஃபிசிக்கல் பெண்டுலம். ஸோ ஒரு ஏதோ ஒரு ரிஜிட் பாடி அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மாட்டுறேன். ஒரு ராடுன்னு எடுத்துக்கலாம், ஒரு அயன் ராடு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து நான் மாட்டுறேன். எங்கே? ஒரு பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இங்கே தான் மாட்டணும்னு கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல ரிஜிட் பாடியில் மாட்டி விட்டுறேன். ஓகே, வில் கான்ஸ்டியூட்ஸ் வாட்? ஏதோ ஒரு ரிஜிட் பாடியை கொண்டு வந்து சப்போர்ட்டில் மாட்டினாலே அது ஃபிசிக்கல் பெண்டுலம்னு கூப்பிட்ருவோம். இப்போ என்னென்னா, இந்த பெண்டுலமோட சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது we need to find. ஓகே, ஜென்ரலாக இட் வில் கோயின்சைட். சம் சிச்சுவேஷன்ஸில் சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் நாட் கோயின்சைட். மோஸ்ட் ஆஃப் த டைம் சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கிராவிட்டி வில் கோயின்சைட். இதுதான் அந்த பாயிண்ட் ஜின்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் நான் எங்கே மாட்டியிருக்கேன்? இங்கே ஓவில் மாட்டியிருக்கேன். ஜின்றது என்னோட சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ சென்டர் ஆஃப் மாஸுக்கும் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷனுக்கும் உள்ள லென்த் என்னது? எல். ஓகே, நான் ஆட்டி விட்றேன், இட் இஸ் கோயிங் டு ஆசிலேட். ஸோ எம்ஜி எந்த இடத்துல ஆக்ட் ஆகும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ எம் இஸ் த டோட்டல் மாஸ் ஆஃப் த ரிஜிட் பாடி அண்ட் ஜி இஸ் த பாயிண்ட் ஆஃப் center of gravity and mass, center of gravity or center of mass, and O is the point of suspension and I is the moment of inertia of the body about which point? Point of suspension. இதான் axis மாதிரி நம்மளுக்கு point of suspension. அதுலேருந்து it will start oscillate. கரெக்டா? ஸோ இப்போ L is the distance between O and G. O is the point of suspension and G is the center of gravity உள்ள பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஃபிசிக்கல் பெண்டுலமோட டைம் பீரியட் என்ன வருமா? √2π√I/mgl. சரி, இப்போ கொஸ்டின் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கா? வாட் இஸ் த பீரியட் ஆஃப் அ பெண்டுலம் ஃபார்ம்டு பை பிவோட்டிங் அ மீட்டர் ஸ்டிக். மீட்டர் ஸ்டிக்னால் என்னது? நம்ம சின்ன வயசுலலாம் நீங்கள் எல்கேஜிலாம் படிக்கும்போது ஒரு பெரிய ஸ்கேல் பார்த்துருப்பீங்க, இல்லை லேப்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லை சின்ன வயசில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது.
1 மீட்டர் ஸ்கேல்லாம் பார்த்துருக்கீங்க, அதுதான் மீட்டர் ஸ்டிக்கு நீங்கள் சொல்ல வரலாம். ஓகே, so that it is free to oscillate about the horizontal axis passing through, இதுதான் அந்த horizontal axis they are talking about, 75 சென்டிமீட்டர் மார்க். எந்த இடத்துல மாட்டியிருக்காங்களா? பிவோட்டிங்னா மாட்டுறது. எந்த இடத்துல மாட்டியிருக்காங்க? 75 சென்டிமீட்டர், பாட்டம்லேருந்து 75 சென்டிமீட்டர். டோட்டலாக எவ்வளோ? 100 சென்டிமீட்டர்ப்பா. டோட்டலாக 1 மீட்டர் ஸ்கேல் இது. அதில் 75 சென்டிமீட்டர் பாட்டம்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் மாட்டியிருக்கான். ஓகே, இப்போ அவன் என்ன கேட்குறான்னா டைம் பீரியட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ நம்மளுக்கு நல்லாவே ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது? T is equal to 2 pi I by, என்ன ஃபார்முலா? I by mgl. mன்றது mass of the rigid body and g is the acceleration due to gravity. L ன்றது என்னது? distance between which point and which point? L is the distance between g and L, g and point of suspension O. இங்கே சீன் கொடுத்துருக்கானா, இதுதான் நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்படின்னா அதுக்கும் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன்றது எது? இந்த இடம். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் நம்மளோட L. ஸோ I by mgl. ஸோ ஐன்றது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். சரி, என்னவாக இருக்கும்? டேரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு யூ ட்ரை டு ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். ஸோ இங்கே எல்ன்றது தே ஹவ் கிவன் லென்த் ஆஃப் த ஸ்டிக்கு. ஓகே, இங்கே நம்ம ஃபார்முலாவில் வந்து எம்ஜி கேபிட்டல் எல்லுன்னு போட்டிருக்கோம். இவன் என்ன எடுத்திருக்கான்? எம்ஜி இதை ஃபார்முலா எழுதியிருக்கான் பாருங்கள், 2 pi I by mg எல்லுன்னு போட்டிருந்தோம், கேபிட்டல் எல்லுன்னு. இவன் இங்கே டீன் ஸ்மால் டீன் போட்டிருக்கான். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா வரும்? திஸ் இஸ் அவர் டிஸ்டன்ஸ். ஓக்கும் சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? சி, மொத்தமாக இந்த ஸ்கேல் வந்து 100 சென்டிமீட்டர். இது 75. இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே வரும்? பாதியில் வரும். ஸோ இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும்? 25 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ரைட்டு தானேப்பா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ ஓ போடணுன்னா இது வந்து parallel access theorem we can use. அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் md ஸ்கொயர், எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு, parallel access theorem. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா யூ நீட் டு யூஸ். ஸோ எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலி உள்ள கேப் 1.53 செகண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் ஓரளவு புரியுது இல்லையா, எப்படி அப்ளை பண்ணுறாங்க இங்கே ஃபிசிக்கல் பெண்டுலம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து அடுத்து டார்ஷனல் பெண்டுலம். டார்ஷனல் பெண்டுலம் இந்த இடத்துல எப்படி இதுவாகுதுன்னு பாருங்கள். டார்ஷனல் பெண்டுலம் கன்சிஸ்ட் ஆஃப் அ டிஸ்க் ஆர் சம் அதர் ஆப்ஜெக்ட் சஸ்பெண்டட் ஃப்ரம் அ ஒயர். ஸோ ஒரு ஒயர்லேருந்து சம் ரிஜிட் பாடியை நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், which can be twisted and released. ட்விஸ்டட்னா என்னது? அப்படியே கொஞ்சம் ரோல் பண்ணுறது. இந்த டைரக்ஷனில் இது காமிச்சிருக்கேன்னா இதை இப்படி வச்சு நீங்கள் ரோல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, ரோல் பண்ணால் என்ன ஆகும்? அந்த கயிறு இருக்குல்ல, ஒயரு, இட் வில் பி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஒரு ஆசிலேஷன் நடக்குமா? ஆசிலேஷன்ஸ் நடக்கும். ஸோ which is twisted and released resulting in oscillatory motion. ஸோ இங்கே ஐன்றது என்ன தான்? ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணுமா இதோட டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஸோ 2 pi I ரூட் ஆஃப் I by k. இங்கே கேன்றது என்னதுன்னா டார்ஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஒயர். எந்த ஒரு ஒயருக்கும் டார்ஷன் கான்ஸ்டன்ட்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே நம்ம போகலை. ஸோ இட் இஸ் த மெட்டீரியல் டிபெண்டன்ட். ஸ்டீலு, அயன், லைக் நீங்கள் எடுக்கிற ஒயருக்கு ஏற்ற மாதிரி இங்கே டார்ஷன் கான்ஸ்டன்ட் வரும். அண்ட் I is the moment of inertia of the rigid body about an axis passing through the wire. அது இந்த ஆக்சஸ் இருக்குது இல்லையா, கரெக்டாக சொல்ல போனால் this is the axis. இந்த ஆக்சஸ் எது வழியாக பாஸ் ஆகுது? ஒயர் வழியாக தானே பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் மை ஆக்சஸ். இந்த ஆக்சஸில் தான் சென்டராக வச்சு இட் வில் ஆசிலேட். ஓகே, அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? யூனிஃபார்ம் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ். ஸோ ஒரு டிஸ்க்கு நான் எடுத்துக்கணும், யூனிஃபார்ம் டிஸ்க்கு 5 cm and mass is 200 gram is fixed at its center to a
மெட்டல் ஒயர், ஒரு மெட்டல் ஒயரோட கனெக்ட் பண்ணியிருக்கான். அப்போ அதுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு டார்ஷன் கான்ஸ்டன்ட் இருக்கும் அந்த ஒயருக்குன்னு. ஸோ த அதர் எண்ட் ஆஃப் விச் இஸ் கனெக்டட் ஃபிக்ஸ்டு டு த சீலிங். ஸோ ஒரு மெட்டலில் ஒரு பக்கத்தை யூனிஃபார்ம் டிஸ்கோடையும் அதர் ரெண்டை இதோட கனெக்ட் பண்ணியிருக்கான், சீலிங்கோடைய அதாவது சப்போர்ட் கனெக்ட் பண்ணியிருக்கான். ஹேங்கிங் டிஸ்க் இஸ் ரொட்டேட்டட் about the wire through an angle and is released. If the disc makes an torsional oscillation, டைம் பீரியட் எவ்வளோ எடுத்துக்குதான் 0.20. இதில் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா டார்ஷனல் கான்ஸ்டன்ட் கேன்னு ஒன்று பார்த்தோம்ல அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். சம்டைம் டார்ஷன் கான்ஸ்டன்ட்டை சீன் கூட போட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் வந்து யூ ட்ரை டு டூ இட், பாஸ் பண்ணி பாருங்கள், தென் யூ கேன் see the solution. ஸோ இந்த இடத்துல moment of inertia about an axis passing through the wire and the disc பார்த்தீங்கன்னா என்ன வரும், mr²/2. ஸோ ஒரு டிஸ்கில் சென்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்டா இல்லையா? ஸோ இந்த சிச்சுவேஷன் ஆக்சுவலாக பார்த்தா இது என்னோட ஒயர், இது என்னோட டிஸ்க்கு. ஓகே, திஸ் இஸ் மை டிஸ்க். இது வழியாக போகக்கூடிய இந்த ஆக்சஸ் தான், இதுதான் நான் ஆக்சஸாக வச்சு ஐ நீட் டு ஃபைண்ட். ஸோ திஸ் இஸ் மை ஆக்சஸ், சென்டர் வழியாக பாஸ் ஆகுது இந்த ஆக்சஸ். ஓகே, ஸோ அதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr²/2. ரேடியஸ் கொடுத்துட்டான், எல்லாமே கொடுத்துட்டான். ஸோ இதில் வந்து ஃபார்முலா என்னது, I/Kன்னு போட்டிருந்தோம், கரெக்டாக I/Kன்னு போட்டிருந்தோம். இவன் I/Cன்னு போட்டிருக்கான். டார்ஷன் கான்ஸ்டன்ட் மட்டும் கேட்குறான். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலி யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து இந்த லெக்சர் 10 வரைக்கும் நம்ம எல்லாமே பேசிக்ஸ் பார்த்தோம். இதுக்கப்புறம் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு, சூப்பர் பொசிஷன் ஆஃப் SHM எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீட் அண்ட் ஜேஇ ரெண்டுமே நான் கவர் பண்ணுறேன். ஸோ எதெல்லாம் நீட்டுக்கு எதெல்லாம் ஐஐடி ஜாமுக்கு அப்படின்றத நான் க்ளீனாக சொல்கிறேன். ஐஐடி ஜாம்ன்றது எம்எஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ எப்படி வந்து எதெல்லாம் நீட்டுக்கு ஜாமுக்குன்றது கிளியராக மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ நோ ப்ராப்ளம் ஃபார் யூ. ஓகே, ஸோ வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் lecture 11. I will update it soon. All the best and thank you.